இங்க இந்த பொண்ணுக்கு கோதம் என்ற ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா திடீர்னு அந்த பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு தனியா அவளோட மாமா வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்போ அந்த பையன் கோதம் வந்து அவளை பார்க்கிறேன்னு சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணு ஒரு நாள் தனியா இருக்கும்போது கோதமுக்கு போன் பண்ணி பேசுறா. ஆனா அவளோட மாமா பையன் அங்கே வந்து அவகிட்ட வம்பளக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பொண்ணை இல்ல பண்றேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஒரு நாள் அந்த கோதமும் இந்த பொண்ணும் தனியா இருக்கிறதை அவன் பார்த்துறான். அதனால அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி கோவத்துல அந்த பொண்ணை ரொம்ப திட்டுறான். அவ உடனே, மாமா, நான் கோதம்னு ஒரு பையனைல பண்றேன், ஆனா உங்க பையன் என்னைல பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றான் னு அழுகுறா. ஆனா அவங்க மாமா, என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லமா அப்படின்னு சொல்றாரு. அதனால அவன் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான். நீதான் அவனை பார்த்துக்கணும், கோதமை மறந்துடு ன்னு மாமா சொல்றாரு. அப்புறம் அந்த மாமா பையன் பெத்த அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் அந்த பொண்ணை சும்மா விடாம தினமும் ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்.